முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம். இந்த நாதஸ்வரத்துக்குரிய சீவாளி அதெல்லாம் செய்வாங்க, அந்த ஊர் தானே அது முத்துப்பேட்டை? அந்த ஊர் தானே முத்துப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். நீங்களாம் எந்த ஊர்ப்பா? நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தை தாண்டி வந்திருக்கிறீர்கள். கர்மசாமிக்கு நீங்கள் உங்கள் மனத்தை அழைப்பாயுது. இன்னொரு தரம் கும்பிட்டுவாங்க. உங்கள் மனத்தை அழைப்பாயுது. என்னென்று ஏதென்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அம்மா என்னம்மா அம்மாய் ஏன் இடையில எந்திக்கிறீங்க? வாங்கிட்டு போ, குழந்தைய கொண்டு போயிட்டா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் இந்த பையனுடைய மனோநிலைகள் இப்படி இருக்குது. இவனை ஒரு 25% நான் மன அடக்கம் செய்து தாரேன். அப்படி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக மனதை மாற்றி தெளிவு பண்ணி கொடுத்துடலாம். சரியா? அதனால் இன்னும் 3 முறை நீங்கள் என்னை பார்க்க வேண்டும். 3வது முறை வரும்பொழுது ஒரு வழிவகுத்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா வியாபாரம் வெற்றியாக நடக்கும். ஆமாம். கர்மசாமிக்கு மன்னார்குடி ஓடம் நதியினிலே காலன்ட்டு வாங்குவான். ஒருத்தி மட்டும் கரையினிலே விட்டு வாடுதம்மா உலகிலே. என்ன வேணும்? பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தனிநிலையாக ஆயிருமோங்கிற பயத்தில் என்னைய பார்க்க வந்திருக்கேன். அதான் ஓடம் நதியினிலே ஒருத்து மட்டும் கரையினிலேன்னு பாட்டு பாடினேன். நீ புரியலை, கால் வந்துட்டு வா. கூட்டை விட்டு குயில் பறக்கும். அந்த பிள்ளையின் வாழ்க்கையை சீராக்கி நல்லா வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? அதில் ஒருத்தரை சரி பண்ணி தாரேன். அப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் இல்லை, நாகப்பட்டினம் ஒரே குடும்பமா? சேர்ந்துங்கிற வார்த்தை ஒரு குடும்பமா கிடையாது. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்தது யாரு? வரலாம். என்ன தொழில்? சரி, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. பசு போகக்கூடிய பாதை ரோட்டில் இருந்து இடது பக்கம் உள்ளே வலது பக்கம் திரும்பினா அவனுடைய வீடு வரும். அந்த வீட்டு முனையில் ஒரு கோயிலும் இந்த பக்கம் 2-3 கடையும் ஒரு பூக்கடையும் இருக்குது. அதானே? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே உங்கள் வீட்டில் கடனும் பொறுப்பில்லாத ஆம்பளையால் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் உனக்கும் உன் வீட்டில் அமைதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமா இல்லாட்ட வாழவா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்த கடனில் இருந்து உன்னை தீர்த்து நல்ல முறையில் ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? படித்து அவன் வெளிநாட்டுக்கு போவான், இங்கே வேலை இருக்காது, நிறைந்த செல்வத்தோடு வாழ வைக்க நல்லா இருக்கு, புண்ணியமாக இருக்கு. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா. என்னம்மா பிள்ளைக்கு? யாருக்கு? என்ன வயத்தில்?
யார் நீங்கள்? இது உங்கள் பையனா? அப்படியா? எத்தனை வயசு? பால் வந்துட்டு வா. வயசு எத்தனை? பார்த்துருவோம் எப்பவுமே. எங்கே? வயிற்றுக்குள்ளே ஒரு சைடு வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா? உட்காருங்க. சொன்னாங்களா வீக்கம் இருக்குன்னு? எதுவும் உங்களுக்கு சொல்லலை. ஒரு பக்கத்தில் உள்ள தசைகள் வீக்கமடையப்பட்டிருக்கு. புரியுதா? இது இந்த நோயை தீர்த்திடலாம். இது தவறான நோய் அல்ல, சாதாரணமாக தர வேண்டிய விஷயந்தான். வேறு என்ன வழி தரணும் உங்களுக்கு? இவனை சரியாக்கி கடன் தீர்த்துருந்தா போதும்லாம். நீ மட்டும் காலில் வந்துட்டு வாடா. யாருக்கு? கடன் மட்டும் நான் பார்க்குறேன். ஓகே. நீடில் மூலமாகவே அதை கரைச்சிடலாம், சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னாங்களா? கால் வந்துட்டு வாங்க. நீடில்லாம் யூசி, லேப்ரோஸ்கோப்பி யூசி. சரியா? இந்த பையனை 3 முறை கூப்பிட்டு வரணுமா? கூப்பிட்டு வாங்க, சரியாக்கி தரேன். வாப்பா, மனங்குளமாக வச்சுக்கிறவா. இந்தாடா, உன் நோய் தீரும், உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். இந்தாப்பா, உன் கடன் தீரும், நோயற்ற வாழ்வோடு இருக்க வைக்கிறேன். பக்கத்தில் வா. இந்த கனியை உன் பையனை சாப்பிட சொல்லி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. எஸ், ஓகே. கர்பதாமிக்கு திருமணம் சொந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு திருமணம்? உங்களுக்கு. முதல்ல கல்யாணம் முடிச்சிருந்தீங்களா? இதுவரை கல்யாணம் முடிக்கலை. கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தரம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. திருமணத்தை பற்றி நிறைய பேர்கள்ட்ட சொல்லி சில பேர்கள் காசு வாங்கி உன்னை ஏமாற்றிருக்காங்களாம்ல, உண்மையா? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பரிகாரம் செஞ்சு தகடு கட்டியாச்சுன்னா உனக்கு பொம்பளை கிடச்சிருவா, நீ கல்யாணம் முடிச்சுக்கலாம், அப்படி சொன்னவங்களும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பெண் இருக்குது, போக்குவரத்துக்கு பணமும் ஒரு புரோக்கருக்கு ஃபீஸும் கொடுறா, உனக்கு முடிச்சு தரணும்னு சொல்லி உன்னை ஏமாற்றி போனவனும் இருக்கான். கால் வந்துட்டு வா. விதவிதமாக இருக்காங்கடா. உனக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிற ஒரு உண்மையை நான் சொல்லிட்டோம்னா அடுத்த நிகழ்வு சரியாக இருக்கும்ல. கண்ணை முடிக்கான். சில சமயத்தில் வயிற்றில் இருந்து அப்படி ஒரு கேஸ் புறப்பட்டு தொண்டை வர எரியுது இருக்கா? அது என்னன்னு பார்த்தேன். அல்சர் சம்மந்தமான ஒரு வாயு சம்மந்தமான விஷயந்தான். அது ஒரு நோய் இல்லை. உனக்கு கல்யாணம் 2026 7வது மாதத்துக்கு உட்பட ஒன்னே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண்மணி கிடைப்பான். அவன் ஏற்கனவே திருமணம் முடித்து வாழ்வை இழந்து தனிமரமாக இருக்கின்ற ஒழுக்கம் மிகுந்த ஒரு மங்கையாக இருப்பாள். அப்படி பெண்தான் உனக்கு துணைவியாக வருவாள். ஏற்றால் உனக்கு வாழ்வு, இல்லை என்றால் தனிமையிலே இருந்து இறைவனை அடைவாயாக. கால் வந்துட்டு வரலாம். உண்மையை சொல்லணுங்களா? சொல்லணுமா வேண்டாமா? என்னப்பா புரியல? பாண்டிச்சேரி எல்லையிலேருந்து வருவான். உனக்கு வழியத்தார அதுக்குங்கிட்ட அண்ணனை பார்ப்போம். கர்பதாமிக்கு தன் கண்ணில் உத்தரங்கணக்கு இன்னொருத்தங்கண்ணியான் கலங்கியிருக்குன்னு கேட்டான். 1 2 3 4 5 கால் வந்துட்டு வரலாம். முந்திட்டியே ஏன்னு தெரியலையே, கொஞ்சம் தண்ணி தாங்க, வெளி தாங்க. நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. என்னென்ன வேணும்? காலில் வந்துட்டு வாங்க மெல்ல. கண்ண முடி உட்காருங்க. உங்கள் இடத்துக்கு போயிட்டாரேன். யார்? அவளா?
யாருப்பா அவனுக்கு தெரிஞ்சவனே ஒருத்தன் பகைவன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானே, யார் யாது? கால் வந்துட்டு வாங்க. அண்ணா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணுமா? இந்தாங்க 2 லட்ச ரூபா கிடைக்கும் ஒருத்தருடைய உதவியால். தொழில் ஆரம்பிச்சுக்கா, கடனை திருத்தாரேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலைவாசா. உனக்கு திருப்பதியா? பாடர்னா புரோட்டா சாப்பிடுவியா? சாப்பிடுல புரோட்டா கடை. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீத என்னும் தத்துவமே, உரைத்தது கீத என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. உட்காரமா. தமிழ் தெரியுமா? டிரான்ஸ்லேஷன். எஸ். பிரெயினுக்கு போகக்கூடிய மூளை நரம்பில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? அதனால் இடையிடையிலே ஒரு சில இழுப்புகள் அன்கான்சியஸ் ஏற்படுதா? கால் வந்துட்டுவாங்க. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், அந்த 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இவங்களுடைய நகை, பணம், சொத்து இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒருத்தரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் சைவரை கோளாறால் ஏற்பட்டதாக உங்களுடைய சிந்தனை. ஆனாலும் ப்ரெஷர் பாயிண்ட் கூடித்தான் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டது என்பது மருத்துவ சீட்டு. கால் ஒன்று வரலாம். எலுக்கா பச்சா கலக்கா பச்சா எனக்கு ஒன்றும் புரியாது. நானும் உங்களுக்காக தெலுங்கு படிக்க விரும்புகிறேன். ஏன்னா பாரதியார் சொல்கிறார், சுந்தர தெலுங்கு இனிமையாக இருக்கும் என்று சொன்னார். சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து சேரன நாட்டிலம் பெண்களுடையன்னு பாடினார். அதனால் சுந்தர தெலுங்கு கொஞ்சம் பாடணும், படிக்கணும். இந்த பிரச்சனையை தீர்த்து எதிரிகள்டிருந்து நான் நீக்கி தந்துருந்தேன். இவளுக்கு நோய் இனி வருமா வராதான்னு கேட்கணும். கொஞ்சம் அமைதியாக உட்கார சொல்லுங்க. திருமணம் ஆகிடுதா? குழந்தை கல்யாணம் ஆகிடுதா? கண்ணை முடிக்கா. வீட்டுக்கு போகிற நிறைய கோட்ரஸ் வீடுகளாக இருக்கும். அதில் ஒரு மரம், அதை தாண்டி போன பிறகு உள்ள ஒரு பெரிய வீடு தான் இவங்களுடைய வீடு இல்லையா? மருத்துவமனை எங்கே இருக்குது? அதில் இருக்கு. ஆயிருமா? 9 மாதத்தில் இவள் குணமாகி விடுவாள். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தனித்து தெள்ள தெளிவான பெண்மணியாக ஆக்கி கொடுப்போம். கால் ஒன்று வரலாம். வரலாம். வா பக்கத்தில் வா. நீங்கள் கொஞ்சம் அப்படி உட்கார். நல்லா உட்காந்து, நல்லா உட்காந்து, மனம் குழப்பாம இந்த விரலை பிடிச்சிக்கோ. கண்ணை முடிக்க. நீ தொடாதம்மா.
எந்திக்கலாம், எந்திக்கலாம். அப்படி நமஸ்காரம். வரலாம். ஏழு ஆதாரங்களுக்கும் சக்தி கொடுத்தாச்சு. இனி தெள்ள தெளிவாகவும் நிறைந்த உணர்வுடையவளாகவும் இருப்பாள். இந்த கனியை வச்சு சாமி கும்பிடணும். மருந்து பாதி மனம் பாதி. சென்று வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படுமா? கோர்ட்டில் கேஸ் வரும், அதில் ஜெயிச்சிருவோன்னு. நல்லா இருங்க. ஓகே. அதே திருப்பதி எல்லை ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் வலி யாருக்குப்பா? வாங்கம்மா. யார் போனான்னு கேட்கணுமா? இவங்களுடைய டாக்குமெண்ட் ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேளுங்கோ. அதெல்லாம் எங்கே இருக்குது உங்கள் ஃபைல்லாம்? காணலை. அந்த ஃபைல்லாம் காணலை. இன்னொருத்தன் எடுத்து போயிட்டான். அது களவாடப்பட்டதை தவிர தொலைக்கப்பட்டதல்ல. புரியுதா? அதை வேற ஒருத்தர் இருந்து கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கண்ணில் தட்டுப்பட்டு அதை வர வச்சு தாரேன். ஓகே. 1. இவங்களுடைய 2 ஆண்டு காலங்களாக கழுத்து மூட்டுகள் போன்ற இடத்துல பலவீனம் ஏற்பட்டு சவ்வுகள்லாம் விடப்பட்டிருக்கு. இது 3 விதமான மருத்துவத்தில் குணமாகும். இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமாக எதுவும் நடந்திருக்கா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அதில் ஏற்பட்ட விளைவு உண்டு. அதில் சொத்துக்கள் சம்பந்தமான போட்டி பொறாமையால் நடந்த விஷயம் இது. புரியுதா? சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. பார்த்தியா அந்த டாக்குமெண்ட் எங்கே போயிருக்கணும்? வேறு என்னம்மா வேணும்? மெல்ல வாங்க. என்ன செய்யணும் அதுக்கு? கண்ணை மூடு. அடுத்த ஆண்டு வைகாசி மாதத்தில் திங்கள் கிழமையில் இரவு சந்திரன் உதித்த பூரணமான காலத்தில் இவளுடைய பையனுக்கு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தைக்கு பாலச்சந்திரன் என்பது பெயர். என்ன பெயர்? பாலச்சந்திரன். பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். வெற்றி அடைவாள். வாழ்க மகளே, வாழ்க. கால் வந்துட்டு வரலாம். நீ ஏன் அழுத? கால் வந்துட்டு வாமா. வாடா மகனே வா. உனக்கு பின்னால் ஒரு சேனல் மாதிரி ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்களேடா. நல்லாயிருவேன். சந்தோஷமா இருக்கு. விழுந்துடாத. ஓகே. அதுக்கு நான் வேற ஒரு வழி பண்ணி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. எஸ். ஓகே. ஓகே. நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். இலங்கையை சார்ந்தவர்கள் உனக்கு யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா? நல்ல பார்ப்போம். எப்போ இருந்தாங்க? அவங்க யாரு? பேர் என்ன? கால் வந்துட்டு வா. வாரேன். ஏன் அந்த அவனுடைய பேரையா நான் சொல்லணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? என்னடா தம்பி?
10 வருஷம் ஆயிடுது. அதில் சில பணங்களும் மனவேதனைகளும் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. புரியுதா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உனக்கு நிலையான தொழில் இல்லாத மனவேதனையால் ரொம்ப வாடுத. ஏதோ அப்பப்போ வரக்கூடிய வருமானங்களை வச்சு வண்டியை ஓட்டி கஜாக்கா பண்ணிக்கிட்டு அலையுத. இந்த நிலைகள் மாறணும். இல்லற வாழ்க்கை எனக்கு கூடணும். இதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா என்பது உன்னுடைய கேள்வி. வரக்கூடிய தை மாதம் வரை பொறுமையாக இரு. என்ன, நிறைய வண்டி வாகனங்களை வைத்து நடத்தக்கூடிய தொழில் உருவாக்கி தரேன். நிறைய பணம் கிடைக்கும். வெற்றி உண்டு. இரண்டு பேர்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவங்க மனசை நான் மாற்றிட்டேன். வெற்றி ஆயிடுவேன். ட்ராவல்ஸ் சைடில் வச்சுக்கோ. அசத்து போ. டிங் இந்தாமா ட்ராவல்ஸ். இன்னைக்கு கேட்க முடியாது. அவ்வளோதான். பக்கத்தில் வாமா. கர்பசாமிக்கு உன் பிள்ளைகள்லாம் அரும்புதிராமல் காப்பாற்றி தரேன். நல்லாயிருக்கும். ஆக்கிடுவோம். பொறுமையாக இருங்க. 3 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன். அசத்துவோம். முடிச்சிருவோம்மா. 1 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. நீதிமன்றம் நம்ம சாதகத்தில் இருக்குது. 2 பேர்கள் எதிர்பார்க்காங்க. அவங்க மனசு மாறிடும். போயிட்டாலும் மீண்டும் அதே போஸ்டிங் இருப்பேன். ட்ராவல்ஸ் சைடில் வச்சுருப்பேன். அதே திருப்பதி எல்லையிலிருந்து வந்த மகன் வாப்பா. நான் புதையல் எடுக்க போகிறேன். நானும் புதையல் எடுக்க போகிறேன். தம்பி வா. நல்லா இருக்கியா? அது என்னது? இது எனக்கு எதுக்கு காட்டணுமா? ஆமாம். ஒரு பெரிய ஆளை போய் சந்திப்பீங்க. தரைக்கு கீழே புதையல் இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தன் கதை வைப்பான். அதில் ஏமாந்து நீங்கள் பணத்தை விட்டுருவீங்க. வீட்டை தோண்டி வம்பாக்கிடுவீங்க. கால் ஒன்றுவாங்க. நாளை நடப்பதை இன்று சொல்வோம். இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா 3 முறை என்னைய பாரு. 1 மாதத்தில் மாற்றம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? எந்த ஊர்? கேட்டு பார்க்குறேன். ஓஹோ 1 2 3 4 5 6. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பக்தராக புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வாடா தம்பி. கால் வந்துட்டு வா. கருப்பசாமி இருக்காரா உங்கள் ஊரில்? கால் வந்துட்டு வா. புதுக்கோட்டையா? நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. என்ன வேணும்? என்னடா வேணும்? ஒன்றுமே இல்லையா? தொடாதன்னு சொல்கிறீங்க. கால் வந்துட்டு வா.